ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு ஆதிசரோம். இன்றைக்கி வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பியோட காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்து முடிய போகுது. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டு. ஸோ தம்பி எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்கான், எந்த அளவுக்கு அவனுக்கு இந்த கோர்ஸ் வந்து படித்து புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து அவனே வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 12th முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ இந்தோட குரூப்பை பற்றி தம்பிக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுவான். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணால் காலேஜில் கேட்டு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தம்பிகிட்ட வந்து கேட்கலாங்க. தம்பி வேன் வரைக்க காற்று வரை. சரி, நாளைக்கு வந்து நீ காலேஜ் சேர்ந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் தான் முடியலையே, ஆக போகுது இல்லை? ஆகதான் போகுது. நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், செமஸ்டர் எக்ஸாமு. இல்லை, 2வது செமஸ்டர் 6வது எக்ஸாம் எழுத போகிறேன். என்ன எக்ஸாமு? 2வது செமஸ்டர் இது. 2வது செமஸ்டராக இருந்தாலும் உனக்கு இதுதானே ஃபைனலு. ஆமாம். இங்கே பாரு, நீ வந்துட்டு எப்படி இதில் வந்து உனக்கு புரிஞ்சுது, படிச்சுது, ஃபஸ்ட்டு சேர்த்துறப்ப நீ பதட்டமாக இருந்தல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீன்னா 12th முடிச்சு போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ என்னமோ, எனக்கு தெரியல. சொல்லு. நான் அதிகமாலாம் படிக்க கிடையாது, அப்போது எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறது தான். சரி, இதுல காமனா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு சாயந்தரம் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கறாது சொல்லு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா மைனிங். எதுல? பிகாம்ல. ஆர்ட்ஸ்ல யார் வேணா எடுத்து படிக்கலாம். அந்த குரூப் யார் வேணா எடுத்து படிக்கலாம். சரி, இங்க பாரு, இதுல வந்து என்னென்ன சப்ஜெக்ட் வருது உனக்கு? சப்ஜெக்ட்னுலாம் சொல்ல முடியாது, நிறைய. அது வந்துட்டு செம்முக்கு செம்மு மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்து சொல்லு. செம்முக்கு மாறிக்கிட்டே இருக்கும், நிலையா இருக்காது. தமிழ் இங்கிலீஷ் மட்டும் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் காமனாக இருக்கும். அப்புறம் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் மற்றதெல்லாம் மாறி மாறி இருக்கும். அதான் என்னென்ன இருக்குது அதான் கேட்குறேன். அதாம்மா, மாறி மாறி இருக்கும். இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி 11th 12thனா அது 6 சப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். இது அப்படி இல்லை, 6 மாதத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும் 6 மாதம் சப்ஜெக்ட். உனக்கு உன்னோட டிபார்ட்மெண்ட் மட்டுமா? எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதுதான், அப்படிதான் மாறிட்டு தான் இருக்கும். சரி, ஓகே. நீ இதில் வந்து என்ன படிச்சிருக்க, என்ன புரிஞ்சிருக்க? டிஎம்டிஎம்னா என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸாக சொல்லு. டிஎம்டிஎம்னா தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி படிக்கிறதோட வந்துட்டு ஃபிசிக்கலாக கற்றுக்கிறது. கிளாஸில் நல்லா அடிக்குது. இல்லை சொல்லு, அதான் என்னன்னு சொல்லு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா மைனிங்கிறது வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம மளிகை ஜாமானோ இதெல்லாம் போயிட்டு கடையில் வாங்கிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்லாம். ஆமாம். இப்போ வந்துட்டு ஆன்லைன்லேயும் வாங்குற மாதிரி வந்துருச்சா. இப்போ நீங்கள் ஃபுட்டு வாங்கினா ஹோட்டலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போவீங்க. இப்போ வந்துட்டு அதுவே வந்துட்டு இதில் வருதா, ஃபோனில் வருதா. ஃபோனில் எப்படி உங்களுக்கு தெரியுது வர்றது? இப்போ ஒரு கடைக்காரங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள போட்டால் நம்மளுக்கு தெரியும். அது வெளியே, அதாவது எப்படி சொல்கிறது, அது நேர்முகமாக போய் வாங்குறது. இல்லை, அந்த பிரான்ச். இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஹாட் ஸ்டார்ல எல்லாம் பாக்குறாங்களே, அப்போ வந்துட்டு கீழே ஸ்விக்கின்னு இருக்கும். அது ஸ்விக்கிங்கிறது விளம்பரம், ஒரு ஃபுட் கம்பெனியா. அதில் வந்துட்டு அப்போ வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஹாட் ஸ்டாருக்கும் ஸ்விக்கிக்கும் சம்மந்தமே இல்லை. வந்துட்டு சம்மந்தப்படுத்துறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டர். அந்த இடத்து இப்போ வந்துட்டு அந்த லைவ் ஓடுதா, லைவ் கீழே வந்துட்டு இந்த ஸ்விக்கின்னு வர்றதுக்காக எத்தனை ஐடியா பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸோட கண்டென்ட் கிரியேட்டர் இருப்பாங்க, அவங்க பண்ணுறது இதெல்லாம் அவங்க பண்ணுறது. இப்போ நீ வந்து எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டியா? ஓரளவு கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தா நீ அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருவேன். போஸ்டர்லாம் எடிட் பண்ணுவேன். நீ எடிட் பண்ணதெல்லாம் காமி. நான் எடிட் பண்ணதா? காமி, நான் எடிட் பண்ணதை காமிக்கிறேன். எங்கடா எடிட் பண்ணதுன்னு சொல்லி கேட்டால் எல்லாம் என் ஃபோனில் இல்லாமல் நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். எங்கே என்ன பாரு, எங்கே இதில் என்ன பண்ணது?
இதெல்லாம் நீங்கள் பண்ணதா? இது வந்துட்டு இல்லை கேன்வா, நாங்கள் வந்துட்டு கேன்வாவில் தான் பண்ணுவோம் ஃபஸ்ட். இது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுலாம். ம். லாஸ்ட்டாக ஒரு சாங் போட்டிருந்தேல்ல அந்த அருவிக்கு போயிட்டு. ம். ஓ, இதெல்லாம் வந்து நீ எடிட் பண்ணதா? இது வந்துட்டு இதுக்கு லிங்க்டின்காக ப்ரொஃபைல் எடிட் பண்ணது. இது வந்துட்டு கண்டென்ட் ஓரியோ பிஸ்கட், அது வந்துட்டு போஸ்டர். இது சிம்பிளாக இருக்கிறது. அது அந்த அருவிக்கு போனப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தே, அது அதுல எதில் எடிட் பண்ண? அது கேப்கட்டில். அப்போ ஓரளவுக்கு நீ வந்து அந்த எடிட்டிங்கில் வந்துட்ட அப்படிதானே? நாங்களாம் வந்து படிக்காமல் வந்தால் நீங்கள் படித்து வரீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து தெரிஞ்சுக்கிட்டது எல்லாம் இதுதானா? ஆமாம். ஆனால் வந்து இது என்னது, இது எதில் போகிற? இது நான் பண்ணதா? நீ பண்ணதா? ஓகே ஓகே. சரி தங்கம், இப்போ நீ கற்றுக்கிட்ட வரைக்கும் உனக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு போகிறப்போ உனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, இப்போ ஓரளவுக்கு ஓகேவா? இப்போ ஓகே, கொஞ்சம் படிக்கிறனால கொஞ்சம் ஓகே. இப்போ செகண்ட் இயர் போகிறப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாமே கற்றுக்குவேன், அப்படிதானே? இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்குவியா? தம்பி தான் படிக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு. ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதெல்லாம் மார்க்கெட்டிங் பற்றி படிக்கிறதுனால வந்து சரின்னு ஜாயின் பண்ணி விட்டோம். ஃப்யூச்சரில் வந்து ஒர்க்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்யூச்சரில் ஒர்க் அதெல்லாம் இப்போயே வந்துட்டு வேக்கன்சிஸ் நிறைய இருக்குது. உங்கள் இதில் காலேஜில் உங்கள் பேட்ச் போனாங்களா, அவங்களுக்குலாம் ஒர்க் கிடச்சிருச்சு? உங்களுக்கு 8 பேர் தான் சீனியரு, அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரி, உங்கள் கிளாஸில் எவ்வளோ பேர்? எங்கள் கிளாஸ் 43 பேர். டிஎம்டிஎம்ல 43 பேரா? என்னடா ஷாக்காக இருக்குது. செகண்ட் இயர்லேயே 40 பேர் இருப்பாங்க. சரி ஓகே, எப்படியோ வந்துட்டு இந்த செமஸ்டர் நல்லபடியாக எழுது. ஏன்னா போன செமஸ்டர்லேயே வந்துட்டு நல்லா எழுது, அரியர் இல்லாமல் வந்துட்டேன். இந்த செமஸ்டர்லேயும் வந்து அரியர் இல்லாமல். போன செமஸ்டருக்காச்சும் படித்தேன், இந்த செமஸ்டருக்கு படிக்கவே இல்லை. செமஸ்டருக்கு படிக்கலான்ட்டு படிக்கவே இல்லை. எத்தனை நாளுக்கு? கிட்டத்தட்ட 29 to 29, ஒரு மாதம் லீவு. படிக்கலைன்னு சொல்கிறான் பார்த்துக்குங்க. எப்படி மார்க் எடுக்கிறேன்னு பார்க்கலாம். மார்க் இல்லை, அரியர் இல்லாமல் அரியர் இல்லாமல் வா, அதுவே போதும். ஓகேவா? சரிங்க, தம்பி வந்துட்டு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கான். ஸோ வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வாழ்த்துங்க. பரணிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்து அவனை வாழ்த்துறீங்களோ அதே மாதிரி தீபக்குக்கும் வந்து உங்கள் சப்போர்ட் வேணும். நான் ஏன் திரும்ப ஒவ்வொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, எங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் தான் வந்து எதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இதை பண்ணுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து என்ன சொல்லும் போல் நல்லவங்க நினச்சி சொல்லுவோம், ஆனால் அந்த விஷயம் வந்து அவங்க வந்து அதை நம்மளுக்கு வந்து கெட்டது பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதனால் தம்பியோட படிப்பு விஷயமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் எல்லா வரைக்கும் யார்ட்டையும் ஷேர் பண்ணதே கிடையாது. உங்கள்கிட்ட தான் மீடியாவில் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து வாழ்த்துங்க, நல்லபடியாக எல்லாம் எழுதிட்டு வரணும்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து விஷ் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து காலேஜ் கிளம்புறது ஒரு சின்ன கிளிப்பாக நான் போடுறேன், ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை வந்து வீடியோ போகிறது உங்களுக்கு காத்து சார். பாய் தம்பி, ஆல் த பெஸ்ட்ரா. நல்லா பண்ணிவிட்டு அதில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எந்த கையில் கொடுத்தா நம்ம எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வா. குடித்தங்க அண்ணா, ஆல் த பெஸ்ட் சொல்லு. குடிச்சிட்டேன், நீ குடிக்கிறதுக்குலாம் அவனுக்கு பஸ் வந்துடும். இணைந்த கைகள், அது பாதி இணைந்த கைகள். தம்பி வந்து ஸ்மூதி குடிச்சிட்ருக்கான். எத்தனை மணிக்கு வருவாத்தாங்க? மத்தியானமா? ஓகே, வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. போகிறப்ப தான் பென்சிலு டிப்பு போடுறது, பேனா காணான்னு தொலாவுறது. குழந்த தம்பியும் கூட எக்ஸாம்னா என்னென்ன தேவையோ ஒரு நாளைக்கு முன்னே எல்லாம் எடுத்து வச்சுருவான். நெய்யே ஆதியிலிருந்து அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறான், மாறவே இல்லை. என்ன சொன்னா? மாற்றம் வராது. ஏன் வராது? ஆளப்பாரு மாண்டா. அரியர் வச்சா மறுபடியும் அரியர் எழுதுறான்னு எழுத வைப்போம். எதுக்கு வைக்கிற? படி, நல்லா எழுது. செருப்படி வாங்கிடுவேன். எப்படி?
படிக்கலையா? போயிட்டு வரேன். பாய். பாய்.